மோடி வருகிறார், ஓடி வருகிறார், தேடி வருகிறார் எல்லாம். இப்போ அந்த கட்சிக்கு மெயினாக வந்து பிரச்சாரகரே அவர் தான், மிக முக்கியம். அவர் தான் எல்லா மாநிலங்களுக்கும் போய் அவருக்கு வசதியாக தான் தேர்தல் கூட இவ்வளவு நாள் தள்ளி 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 வச்சுருக்காங்க. தயவு செய்து புதிதாக இப்படிப்பட்டவள் தேர்தலுக்கு பிறகு ஒரு மனநல மருத்துவமும் சிறப்பாக உருவாக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்ப பேருக்கு தேவைப்படுது இப்போ, அதுதான் மிக முக்கியம். பாஜகவில் ப்ரீபெய்டு போஸ்ட் பெய்டு ஊழல்கள், இந்த ப்ரீ ஊழல்களில் 2 வகையா. இதுவரையில் இவர்கள் யாரையானு இப்படி ஒரு ஊழலை உண்டாக்குறது இல்லை. எவ்வளவு வசூல் பண்ணியிருக்கிறார்? தேர்தல் பத்திரம், எலக்ட்ரால் பாண்ட்ஸ் என்ற பெயராலே 6600 கோடி. மிக முக்கியமாக அது ஒரு பகுதி இன்னும் வெளியே வந்து கொண்டே இருக்கிறது. மிக முக்கியமாக வேட்பாளராக இருக்கக்கூடிய அருமை தமிழச்சி தங்கபாண்டியன் போன்றவர்கள், நம்முடைய கனிமொழி போன்றவர்கள், நம்முடைய ராசா போன்றவர்கள், ஒவ்வொருவருமே ஒவ்வொரு தொகுதியில் இருக்கிற அத்தனை பேரும் அவர் எழுந்து கேள்வி கேட்க ஆரம்பித்தால் சிம்ம சொப்பனமாக இருக்கிறது. மோடி இதுவரையில் எந்த கேள்விக்காவது பதில் சொல்லி இருக்கிறாரா? 10 ஆண்டு காலம், ஒரு தடவை அல்ல, 10 ஆண்டு காலம் வித்தைகள் செய்வதிலே அவர் கில்லாடி, அதில் கூட சந்தேகமே இல்லை. அவருடைய ஆட்சி நமக்கு ஒன்றும் தனிப்பட்ட முறையிலே அவர் மீது கோபமோ வருத்தமோ விருப்போ வெறுப்போ கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் அவருடைய ஆட்சி என்ன, எப்படிப்பட்டவர்கள், எதுவும் எங்களிடத்தில் எங்கள் தோழர்கள்ட்ட கேள்வி கேட்டால் புள்ளி விவரத்தோடு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு ஆற்றல் இந்த சிறப்பான வகையில் இருக்கக்கூடிய குருகுலத்தை கலைஞர் அவர்களானாலும், நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களானாலும், அதற்கு முன்னாலே அண்ணா அவர்களானாலும், இப்படி வரிசையாக பாரம்பரியமாக எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த பதில் வந்து அப்படியே கணினிலிருந்து வேகமாக போகுது. இந்த நிற்கிற ஒரு வேட்பாளர் அவரே ஒரு மருத்துவர் தான். ஆனால் மருத்துவம் அதிகமாக செய்யாமல் அவர் வேறு அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார், அவ்வளோதான். அவர் நல்ல மருத்துவம் செய்வார், இனிமேல் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏன்னா அவருக்கு இங்கே வந்து சேர்ந்திருக்கிறதுக்கு காரணமே மருத்துவத்தை ரொம்ப நாளாக மறந்து போனவருக்கு மக்கள் வாய்ப்பளிப்பார்கள், அதில் சந்தேகமே இல்லை. மீண்டும் மருத்துவராகி மக்களுக்கு அந்த வகையிலேயாவது சேவை செய்யட்டும், அந்த அளவுக்கு. ஏனென்றால் அவருக்கு தெரியும், தான் மீண்டும் சொன்னார்லோ அவர் என்னென்ன வசதி இருந்தது எல்லாம் ஞாபகமாக நம்முடைய பாஸ் அவர்கள் சொன்னார்கள். எத்தனை வசதியாக எவ்வளவு சொகுசோடு இருந்தேன், நல்ல வார்த்தை சொல்லியிருக்காங்க, சொகுசோடு இருந்தேன். ஆனால் இப்போ எல்லாம் விட்டு கடைசியில் என்ன ரோட் ஷோவுக்கு கொண்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு கொண்டு வந்து நடு ரோட்டில் நிறுத்தியிருக்கீங்களே என்று சொல்லாமல் சொல்வதைப் போல வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் சேர்த்து சொல்கிறோம், மோடி வருகிறாரே, சாதனை என்னென்ன சாதனை செஞ்சிருக்கிற 10 ஆண்டு காலத்தில். ஆகவே எங்கள் கட்சியை தேர்ந்தெடுங்கள், மீண்டும் என்னுடைய ஆட்சிக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்கள் என்று கேட்கக்கூடிய அளவில் இருக்கிறார்களா? இதை நன்றாக நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். எந்த தேர்தலை விட இந்த தேர்தல் தான் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான மிகப்பெரிய ஒரு போர்க்களத்தில் நாம் நிற்கிறோம், அறப்போர்க்களத்தில் நிற்கிறோம் என்பதற்கு அடையாளமாகும். ஆகவே தான் இந்த தேர்தல் அறிக்கை என்பது இருக்கிறதே, இந்த திட்டம், சொன்னதை செய்வோம், செய்வதையே சொல்வோம், அதையும் தாண்டி கூடுதலாக சொல்லாததையும் செய்வோம், அதுதான் மிக முக்கியம். இந்தியாவில் வேறு எந்த அமைப்பிலாவது இப்படி இருக்கிறதா? தயவுசெய்து சொல்லட்டும். தயவுசெய்து புதிதாக இப்படிப்பட்டவள் தேர்தலுக்கு பிறகு ஒரு மனநல மருத்துவமும் சிறப்பாக உருவாக்குங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்ப பேருக்கு தேவைப்படுது இப்போ, அதுதான் மிக முக்கியம். ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னால் நம்ம இருக்குது, அதுக்கு ஒதுக்கு தெரியும் எந்த பகுதியில் இருக்குன்னு. அந்த வார்த்தையே சென்னையில் இருக்கும்போது கீழ்ப்பாக்கம் கீழ்ப்பாக்கம் கீழ்ப்பாக்கம்னு சொல்லுவாங்க. அந்த மக்கள் ஒன்றும் தவறு பண்ணலை, அது இருக்கிற இடத்துனால அதுக்கு. ஆனால் இப்போ அதனுடைய தேவையை விட இப்போ தான் ரொம்ப அதிகமான தேவை இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் காலத்தில் நிச்சயமாக இப்படிப்பட்ட பல அரசியல்வாதிகளுக்கு, பதவி வெறியர்களுக்கு, ஜாதி வெறியர்களுக்கு, பண வெறியர்களுக்கு, அப்படியெல்லாம் வந்து நொந்து போய் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியுது. மிக முக்கியமாக ஒரு ஆளுநர் இருக்கார், அவரும் இந்த ஏரியாவில் சைதாப்பேட்டை தொகுதியில் ஒட்டியாக இருக்கிறார், அதோட சந்தேகமே இல்லை. அதாவது ரொம்ப மகிழ்ச்சி, அவரும் இங்கே வாக்காளர் தான். ஆனால் நன்றாக சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு அவரை பற்றி என்ன சொன்னார்கள், உங்களுடைய நிர்வாகம் எப்படி, ஆளுமை நிர்வாகம் எப்படி என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்கிறேன். எந்த ஒரு ஆளுநரையாவது பார்த்து 1 மணி நேரம் அவகாசம் கொடுக்கிறோம், அந்த 1 மணி நேரத்துக்குள்ளாக மீண்டும்
பழைய அமைச்சர் பதவி ஏற்பதற்கு அரசியல் சட்டப்படி அந்த முதலமைச்சர் சொன்ன அதிகாரப்படி இருக்க வேண்டும் என்று அமைச்சர் பொன்முடி அவர்களை பொறுத்தவரையில் அங்கே உத்தரவு போட்டார். அதுவரையில் என்ன செய்தார்? அடுத்த நாள் உங்களால் செய்ய முடிந்ததா? ஜனநாயக படுகொலை என்று சொன்னோமே, அது வெறும் வார்த்தை ஜாலம் அல்ல, உண்மையான சூழ்நிலை. அது எண்ணி பார்க்க வேண்டும். மோடி வருகிறார், ஓடி வருகிறார், தேடி வருகிறார், எல்லாம் இப்போ. ஆனால் அதே நேரத்தில் அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் பூரா இதில் இருக்குது. கேட்க மிக முக்கியமாக மக்கள் விரோத பாஜக அரசை விரட்டி அடிப்போம் என்று மக்கள் சொல்லுகிறார். அதை தவிர வேறு வழி இல்லைன்னு இதை விளக்கி சொன்னாலே இது போதும். அதே மாதிரி பிரதமர் மோடிக்கு கருஞ்சட்டைக்காரனின் திறந்த மடல், சும்மா ஒரு 10 12 பக்கத்தில் 14 பக்கத்தில் படிக்கலாம் நீங்கள். அத்தனையும் ஆதாரபூர்வமானது. அதை விட ஊழல் ஒழிக்கிறேன், ஊழல் ஒழிக்கிறேன், ஊழல் ஒழிப்பேன் சொல்லி கொண்டிருக்கிறார். 10 ஆண்டுகளுக்கு முன்னாலேயும் அதே சொல்லி பதவிக்கு வந்தார். 10 நாட்கள் கூட அல்ல, இப்போ போய் வடநாட்டில் ஒன்று சொல்லியிருக்கார். நேற்று கூட என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பிரதமர் அவர்கள், ஏன்னா அந்த கட்சிக்கு மெயினாக பிரச்சாரகரே அவர் தான், மிக முக்கியம். அவர் தான் எல்லா மாநிலங்களுக்கும் போய் அவருக்கு வசதியாக தான் தேர்தல் கூட இவ்வளோ நாள் தள்ளி 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 வச்சுருக்காங்க. இடைவெளியில் முதல் தேர்தலுக்கும் கடைசி தேர்தலுக்கும் 50 நாள் இடைவெளி ஓட்டு என்றதுக்கு முன்னால் என்று சொன்னால், இதுவரையில் இதுக்கு முன்னால் எந்த தேர்தலுக்கும் அவ்வளவு இடைவெளி கொடுத்தது கிடையாது. இவருடைய வசதிக்காக எதை என்று உங்களுக்கு மற்றது தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாஜகவினுடைய ஊழலை ஒழிக்கிறேன்னு சொன்னார, ஊழல் ஒழிச்சாரா? அது மட்டுமல்ல, வந்த முறையில் ஆண் செய்தியை பற்றி கவலைப்படாமல் திமுக மீது போன முறை வந்தால், மற்ற ஊர்களுக்கு வந்தால் என்ன பண்ணார், நாளைக்கு வந்த திமுக என்ன என்று சொன்னால் ஊழல் கட்சி என்று சொன்னார்கள். சரி, என்னென்ன ஊழல்னு உங்களுக்கு சொல்லி இருக்கிறார்களா? அந்த ஊழலிருந்து அவர்கள் யாருக்காவது அதனால் மிகப்பெரிய அளவிற்கு தண்டனையோ மற்றதோ கொடுத்திருக்கிறார்களா? அந்த தண்டனை நீதிமன்றங்களால் நீங்கள் பழிவாங்குவதற்காக சொன்னாலும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா, விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்களா? எதற்காக இதை சொல்லுகிறோம் என்று சொன்னால் அதையெல்லாம் வரும். அதில் ரொம்ப உச்சக்கட்டம் உலகம் பார்த்து இன்றைக்கு வியந்து ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு சிரித்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கே இந்த மாதிரி ஒரு ஊழலை நாம் பார்த்ததில்லைன்னு சொல்வது என்ன தெரியுங்களா? பாஜகவில் ப்ரீபெய்டு போஸ்ட் பெய்டு ஊழல்கள். இந்த ஊழல்களில் 2 வகையா. இதுவரையில் இவர்கள் யாரையானு இப்படி ஒரு ஊழலை உண்டாக்குறது இல்லை. ப்ரீபெய்டு முதல்லையே, போஸ்ட் பெய்டு ரெண்டுமே மிகப்பெரிய அளவிற்கு. எவ்வளவு வசூல் பண்ணியிருக்கிறார்? தேர்தல் பத்திரம், எலக்ட்ரால் பாண்ட்ஸ் என்ற பெயராலே 6600 கோடி. மிக முக்கியமாக அது ஒரு பகுதி இன்னும் வெளியே வந்து கொண்டே இருக்கிறது. மிக முக்கியமாக இது அத்தனையும் எடுத்து சொல்லி இதற்கு என்ன பதில் என்று கேட்டால், இதுவரையில் வாய் திறந்திருக்கிறாரா? உச்சநீதிமன்றம் மிகப்பெரிய அளவிற்கு இந்த அரசினுடைய காதை திருகி கேட்டது. உச்சநீதிமன்றம் மிகப்பெரிய அளவுக்கு 6 இடங்களில் 6 நிறுவனங்களில் சட்ட திருத்தம் தங்களுக்கு இருக்கிற அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு. ஆகவே ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கு இவர்களுக்கு என்ன வாய்ப்புகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் இந்த ஆட்சி நம்முடைய ஆட்சி என்று சொன்னால் தெளிவாக ஆதாரத்தோடு சொல்லுங்கள். இதுவரையில் எந்த ஊழல் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது? நீங்கள் பொய் வழக்குகள் போட்டால் மிகப்பெரிய அளவிற்கு. ஆகவே அதையெல்லாம் எடுத்து விளக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு சொல்லியிருக்கிறோம். அடுத்து நண்பர்களே, தயவு செய்து இந்த அரசியல் சட்டத்தினுடைய மாண்பை காப்பாற்ற வேண்டும். ஏன், ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய வாய்ப்பு. போன முறை அவர்கள் வெற்றி பெற்ற உடனே ஒரு வித்தை காட்டினார். அவர் நல்ல வித்தையில் ரொம்ப கெட்டிக்காரர். எல்லாரும் பதவி பிரமாணம் எடுத்தாங்க. நீங்கள் உங்களுக்கு சில பேருக்கு ஞாபகம் இருக்கணும், அந்த பதவி பிரமாணம் வெற்றி பெற்றவர்களை பார்த்து பதவி பிரமாணம் இப்படி குடியரசுத் தலைவர் மற்றவங்க சொல்லும்போது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆரம்பித்து உதாரணம் எல்லாரும் உறுதிமொழி சொல்லுவாங்க. உறுதிமொழி சொல்லிவிட்டு அவங்கவுங்க இடத்துலையே உட்கார்ந்தாங்க. ஆனால் இவர் மட்டும் ஒரு புதுமையான ஒன்று செய்தார். உங்களுக்கு நினைவு இருக்கும், டிவி பார்த்தவங்களுக்கு அந்த செய்தியை பார்த்த உடனே இறங்கி கிடுகிடுன்னு வேகமாக நடந்தார். யாருக்கும் ஒன்றும் புரியல. என்னையா பிரதமர் இப்போவே வெளிநடப்பு செய்கிறாரு, என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி வேகமாக போன உடனே யாரையோ போத்து வணங்குவதற்காக போகிறார் போல் இருக்கு. நன்றி உணர்ச்சிக்காக அவருக்கு உதவி செய்தவர்கள் மற்றவர்கள் மக்களுக்காக கிட்ட போய் சொல்ல போகிறார் போல் இருக்குன்னு பார்த்தா கவனமாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். அங்கே ஒரு பெரிய ஒரு கல் மாதிரி வைத்திருந்தாங்க, எழுதி வச்சுருந்தாங்க கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அதை கும்பிட்டார். கீழே முக்கியம் அப்படி நீளமாக கொடுத்து வளைஞ்சி
அதாவது அவ்வளவு பெரிய அக்கறையோட அரசியல் சட்டத்தை நான் காப்பாற்றப் போகிறேன் என்று வெறும் வாயால் சொல்லுவதை விட அவர் அப்படியே நடித்து காட்டினார். இன்றைக்கு நடந்திருக்கிறதா? தயவுசெய்து சொல்லுங்கள். எந்த துறையில்? முதல்ல எடுத்த உடனே உதாரணம் சொல்லுகிறேன், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது? வந்தால் அதோடு கடைசி தேர்தல் இதுதான். இனிமே இந்த நாட்டில் தேர்தல்னு இருக்காது. முதல் தலைமுறை தமிழ்நாட்டில் முதல் தலைமுறையை இப்போ தான் ஓட்டு போட போகிறாங்க. 18 வயசு. அந்த 18 வயது உள்ள இளைஞர்களே உங்களுக்கு சில ஆசைகள் அல்லது இருக்கலாம். என்ன மாற்றமேன்னு சொல்லித்தான் 2014 போட்டீங்க. வந்தது மாற்றம் அல்ல, ஏமாற்றம். அதனுடைய விளைவு இன்றைக்கு நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம்.